CPA இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸிற்கான வீடியோவாகும். இது யூனிட் 7 பார்ட் நம்பர் 4. இதற்கு முன்னர் 3 பார்ட்டுகள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பார்ட். அதையும் பார்த்துவிட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் அனுப்பி வைப்போம். அதனுடைய விடைகளை நீங்கள் ABCD என்று எழுதி அதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைல்களும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும். இந்த தேர்வை நீங்கள் எழுத விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் சிறு கட்டணம் கட்டி இந்த தேர்வில் பங்கெடுத்து கொள்ளலாம். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வை எழுதி உங்கள் ஆசிரியர் கனவை நனவாக்குங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 71வது கேள்வி. இதற்கு முன்னர் 70 வினாக்கள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வினாக்கள். மொத்த நன்மைகள் மொத்த செலவுகளை விட அதிகமாக இருந்தால் ஒரு திட்டம் டேஷாக கருதப்படுகிறது. மொத்த நன்மைகள் மொத்த செலவுகளை விட அதிகமாக இருந்தால் ஒரு திட்டம் டேஷாக கருதப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பொருளாதார ரீதியாக சாத்தியமற்றது, பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்கிறது, பொருளாதாரத்தை பெருமந்தமடைய செய்கிறது, பொருளாதார ரீதியாக சாத்தியமானது. 72வது கேள்வி. புதிய நெடுஞ்சாலைகளை அமைக்கும்போது டேஷ் என்பது செலவுகளில் எடுத்துக்கொள்ளப்படும். புதிய நெடுஞ்சாலைகளை அமைக்கும்போது டேஷ் என்பது செலவுகளில் எடுத்துக்கொள்ளப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பயண நேரம் குறைதல், பொருளாதார வளர்ச்சி, சமூகங்களின் இடப்பெயர்ச்சி, சமூகங்களின் செலவு. 73வது கேள்வி. எதிர்கால மதிப்புகளை நிகழ்காலத்திற்கு கொண்டு வர டேஷ் பயன்படுகிறது. எதிர்கால மதிப்புகளை நிகழ்காலத்திற்கு கொண்டு வர டேஷ் பயன்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நட்ட விகிதம், தள்ளுபடி விகிதம், உற்பத்தி விகிதம், லாப விகிதம். 74வது கேள்வி. புதிய நெடுஞ்சாலைகளை அமைக்கும்போது மொத்த நன்மைகளில் எடுத்துக்கொள்ளப்படுவது. புதிய நெடுஞ்சாலைகளை அமைக்கும்போது மொத்த நன்மைகளில் எடுத்துக்கொள்ளப்படுவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பயண நேரம் குறைதல், கட்டுமான செலவுகள், சமூகங்களின் இடப்பெயர்ச்சி, சூழ்நிலை மாசுபாடு. 75வது கேள்வி. புதிய நெடுஞ்சாலைகளை அமைக்கும்போது மொத்த நன்மைகளில் எடுத்துக்கொள்ளப்படாதது. இதற்கு முன்னாடி கேட்ட கேள்வியில் எடுத்துக்கொள்ளப்படுவது என்று கேட்டிருந்தோம். இது எடுத்துக்கொள்ளப்படாதது எதுன்னு கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது புதிய நெடுஞ்சாலைகளை அமைக்கும்போது மொத்த நன்மைகளில் எடுத்துக்கொள்ளப்படாதது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பயண நேரம் குறைதல், போக்குவரத்து செலவு குறைதல், சுற்றுச்சூழல் சீரழிவு, பொருளாதார வளர்ச்சி. அடுத்து 76வது கேள்வி. புதிய நெடுஞ்சாலைகளை அமைக்கும்போது மொத்த செலவுகளில் எடுத்துக்கொள்ளப்படாதது. புதிய நெடுஞ்சாலைகளை அமைக்கும்போது மொத்த செலவுகளில் எடுத்துக்கொள்ளப்படாதது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சுற்றுச்சூழல் சீரழிவு, பொருளாதார வளர்ச்சி, சமூகங்களின் இடப்பெயர்ச்சி, கட்டுமான செலவு. 77வது கேள்வி. பணக்கார நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி ஏழை நாடுகளின் இழப்பில் உள்ளது என்ற கருத்தை கொண்ட கோட்பாடு.
பணக்கார நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி ஏழை நாடுகளின் இழப்பில் உள்ளது என்ற கருத்தை கொண்ட கோட்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நவீனமயமாக்கல் கோட்பாடு, பாரம்பரிய கோட்பாடு, சார்பு கோட்பாடு, மக்கள் தொகை கோட்பாடு. 78வது கேள்வி. மூலதன குவிப்பை பற்றி கூறுவது. மூலதன குவிப்பை பற்றி கூறுவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நவீனமயமாக்கல் கோட்பாடு, பாரம்பரிய கோட்பாடு, சார்பு கோட்பாடு, மக்கள் தொகை கோட்பாடு. 79வது கேள்வி. ஒரு நாடு தொழில்மயமாக்கப்படும் போது பொருளாதார வளர்ச்சி பிறப்பு விகிதங்களை குறைத்து வளர்ச்சியை ஏற்படுத்துவது பற்றிய கோட்பாடு. ஒரு நாடு தொழில்மயமாக்கப்படும் போது பொருளாதார வளர்ச்சி பிறப்பு விகிதங்களை குறைத்து வளர்ச்சியை ஏற்படுத்துவது பற்றிய கோட்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நவீனமயமாக்கல் கோட்பாடு, பாரம்பரிய கோட்பாடு, சார்பு கோட்பாடு, மக்கள் தொகை கோட்பாடு. அடுத்து 80வது கேள்விக்கு வந்திருக்கோம். மக்கள் தொகை வளர்ச்சி என்பது உள் வளர்ச்சி முறைகளை விட வெளிப்புற பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் சுரண்டலின் விளைவாகும் என்ற கோட்பாடு. மக்கள் தொகை வளர்ச்சி என்பது உள் வளர்ச்சி முறைகளை விட வெளிப்புற பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் சுரண்டலின் விளைவாகும் என்ற கோட்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மக்கள் தொகை கோட்பாடு, பாரம்பரிய கோட்பாடு, நவீனமயமாக்கல் கோட்பாடு, சார்பு கோட்பாடு. கடந்த சில வினாக்களுக்குள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனால் வினாக்கள் வேறு வேறு மாதிரியாக இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து வாசித்து அதன் பிறகு உங்களது விடைகளை எழுதுங்கள். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு சரியாக புரியும். அடுத்து 81வது கேள்வி. டேவிட் ரிக்கார்டோ டேஷ் பொருளாதார வல்லுனர் ஆவார். டேவிட் ரிக்கார்டோ டேஷ் பொருளாதார வல்லுனர் ஆவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாரம்பரிய கோட்பாடு, சார்பு கோட்பாடு, மக்கள் தொகை கோட்பாடு, நவீனமயமாக்கல் கோட்பாடு. 82வது கேள்வி. கீழ்க்கண்டவர்களில் ஆண்ட்ரே என்பவர் தொடர்புடைய கோட்பாடு. கீழ்க்கண்டவர்களில் ஆண்ட்ரே என்பவர் தொடர்புடைய கோட்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மக்கள் தொகை கோட்பாடு, பாரம்பரிய கோட்பாடு, சார்பு கோட்பாடு, நவீனமயமாக்கல் கோட்பாடு. 83வது கேள்வி. உகந்த மக்கள் தொகை கோட்பாட்டை முன்மொழிந்தவர். உகந்த மக்கள் தொகை கோட்பாட்டை முன்மொழிந்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஸ்மித், பிகோ, ரிக்கார்டோ, ஆண்ட்ரே. 84வது கேள்வி. ஒரு கூடுதல் நபரின் விளிம்பு நன்மை அந்த நபரின் வள நுகர்வின் விளிம்பு செலவிற்கு சமமான அளவாகும் என்று கூறுவது. ஒரு கூடுதல் நபரின் விளிம்பு நன்மை அந்த நபரின் வள நுகர்வின் விளிம்பு செலவிற்கு சமமான அளவாகும் என்று கூறுவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உச்ச மக்கள் தொகை, குறைந்த மக்கள் தொகை, மக்கள் தொகை வெடிப்பு, உகந்த மக்கள் தொகை. அடுத்து 85வது கேள்வி. உகந்த மக்கள் தொகை என்ற கருத்து டேஷை சார்ந்தது. உகந்த மக்கள் தொகை என்ற கருத்து டேஷை சார்ந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: புறநிலை, அகநிலை, உள்நிலை, ஏதுமில்லை. 86வது கேள்வி. குடும்பங்கள் குறைவாக குழந்தை பெறுவதற்கு வழிவகுக்கும் கோட்பாடு. குடும்பங்கள் குறைவாக குழந்தை பெறுவதற்கு வழிவகுக்கும் கோட்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மக்கள் தொகை கோட்பாடு, நவீனமயமாக்கல் கோட்பாடு, சார்பு கோட்பாடு, பாரம்பரிய கோட்பாடு. 87வது கேள்வி. மால்தூசியன் மக்கள் தொகை கோட்பாடு வெளியிடப்பட்ட ஆண்டு. மால்தூசியன் மக்கள் தொகை கோட்பாடு வெளியிடப்பட்ட ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1789, 1987, 1798,
1978. 88வது கேள்வி. ஒவ்வொரு 25 வருடத்திற்கும் மக்கள் தொகை இரட்டிப்பாகும் என்று வாதிட்டவர். ஒவ்வொரு 25 வருடத்திற்கும் மக்கள் தொகை இரட்டிப்பாகும் என்று வாதிட்டவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஏசி பிகோ, கார்ல் மார்க்ஸ், பிராங்க், மால்தஸ். 89வது கேள்வி. உயர்நிலை மக்கள் தொகையில் ஆயுட்காலம் டேஷ். உயர்நிலை மக்கள் தொகையில் ஆயுட்காலம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிகம், குறைவு, மாற்றமில்லை, ஏதுமில்லை. வெற்றிகரமாக 90வது கேள்விக்கு வந்துட்டோம். மக்கள் தொகை மாற்றங்களில் 3ஆம் நிலை. மக்கள் தொகை மாற்றங்களில் 3ஆம் நிலை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறைந்த நிலைத்தன்மை, சரிவு, தாமதமாக விரிவடைதல், உயர்நிலை. 91வது கேள்வி. மால்தஸ் நேர்மறை சோதனைகள் என்று கூறுவது. மால்தஸ் நேர்மறை சோதனைகள் என்று கூறுவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் விபத்துகளால் இறப்பு, நோயால் ஏற்படும் இறப்பு, தோல்வியால் ஏற்படும் இறப்பு, ஏதுமில்லை. 92வது கேள்வி. அதிக சார்பு விகிதங்கள் டேஷை பாதிக்கும். அதிக சார்பு விகிதங்கள் டேஷை பாதிக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சேமிப்பை குறைக்கும், சேமிப்பை அதிகரிக்கும், முதலீட்டை அதிகரிக்கும், சமூக சேவைகள் அதிகரிக்கும். 93வது கேள்வி. முதியவர்களின் நுகர்வு குறையும் போது. முதியவர்களின் நுகர்வு குறையும் போது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறைவான சுகாதார செலவு, அதிவேக பொருளாதார வளர்ச்சி, மெதுவான பொருளாதார வளர்ச்சி, ஏதுமில்லை. 94வது கேள்வி. அதிக மக்கள் தொகை. அதிக மக்கள் தொகை, அதாவது அதிக மக்கள் தொகையால் என்ன நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிக செலவு, தொழில் முனைவோரை தூண்டாது, உற்பத்தி குறையும், தொழில் முனைவோரை தூண்டும். 95வது கேள்வி. அணை சுற்றுச்சூழல் சீரழிவை ஏற்படுத்தினால் இழப்பீட்டில் டேஷ் அடங்கும். அணை சுற்றுச்சூழல் சீரழிவை ஏற்படுத்தினால் இழப்பீட்டில் டேஷ் அடங்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுற்றுச்சூழல் நிதி, இடம்பெயர்வு இழப்பீடு, சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு நிதி, ஏதுமில்லை. 96வது கேள்வி. மக்கள் தொகை மாற்றத்தின் கட்டங்களில் 5வது நிலை. மக்கள் தொகை மாற்றத்தின் கட்டங்களில் 5வது நிலை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சரிவு, தாமதமாக விரிவடைதல், குறைந்த நிலைத்தன்மை, ஏதும் இல்லை. 97வது கேள்வி. மக்கள் தொகை வளர்ச்சியை வறுமைக்கான காரணமாக கூறாதவர். மக்கள் தொகை வளர்ச்சியை வறுமைக்கான காரணமாக கூறாதவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மார்க்ஸ், மால்தஸ், பிகோ, ஸ்மித். அடுத்து 98வது கேள்வி. மக்கள் தொகை வளர்ச்சி வளங்களுக்கான போட்டியை அதிகரிக்க வழிவகுக்கிறது என்பது டேஷ் கோட்பாடு. மக்கள் தொகை வளர்ச்சி வளங்களுக்கான போட்டியை அதிகரிக்க வழிவகுக்கிறது என்பது டேஷ் கோட்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நவீனமயமாக்கல் கோட்பாடு, சார்பு கோட்பாடு, பாரம்பரிய கோட்பாடு, ஏதும் இல்லை. 99வது கேள்வி. மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் வறுமைக்கும் தீர்வு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் அல்ல என்பது டேஷ் உடைய கோட்பாடு. மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் வறுமைக்கும் தீர்வு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் அல்ல என்பது டேஷ் உடைய கோட்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆடம் ஸ்மித், கார்ல் மார்க்ஸ், ஏசி பிகோ, யாருமில்லை.
இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி யூனிட் 7 100வது கேள்விக்கு வந்திருக்கோம். மக்கள் தொகை அதிகரிப்பு, அதாவது மக்கள் தொகை அதிகரிப்பதனால் என்ன நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சுகாதாரத்தை அதிகரிக்கும், வறுமையை ஒழிக்கும், தொழிலாளர் விநியோகத்தை அதிகரிக்கும், ஏதுமில்லை. அனைவரும் விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அதனுடைய மதிப்பெண்களையும் அதற்கான விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் இதில் காண்பிக்கப்படும் நம்பருக்கு கால் செய்து நீங்கள் சிறு கட்டணம் கட்டி இந்த தேர்வை எழுதி கொள்ளலாம். அதற்கான விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.